தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். ஆண்டு தேர்தல் வரவுள்ள நிலையில் புதுச்சேரியில் பல்வேறு அரசியல் கட்சியினர் தேர்தல் பணிகளை தொடங்கியுள்ளனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி இணையவழி உறுப்பினர் சேர்க்கை துவக்க விழா எல்லைப்பிள்ளைச்சாவடி தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி தலைவர் ரமேஷ் தலைமை தாங்கினார். முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு இணையவழி உறுப்பினர் சேர்க்கை துவக்கி வைத்து அடையாள அட்டையை வழங்கினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், பாஸ்கர், லட்சுமிகாந்தன், முன்னாள் சபாநாயகர் சபாபதி, என்ஆர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயபால் மற்றும் இளைஞரணி துணைத் தலைவர்கள் பிரபாகரன், திருமுருகன், ரத்னவேலு, பொதுச் செயலாளர் மணிமாறன், வீரப்பன், செயலாளர் அரவிந்த், மத்திய மாவட்ட தலைவர் பார்த்தசாரதி, மத்திய மாவட்ட பொதுச் செயலாளர் அன்பரசன், மத்திய மாவட்ட செயலாளர் குரு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கடலூர் பகுதியில் அமைந்துள்ளது ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம். இங்கு தினமும் வழக்கு விசாரணைக்காக பொதுமக்கள், காவல்துறையினர், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள் என 300க்கும் மேற்பட்டோர் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் நீதிமன்ற இமெயிலுக்கு மர்ம நபர் ஒருவர் இமெயில் ஒன்று அனுப்பியிருந்தார். அதில் நீதிமன்ற வளாகத்தில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைத்திருப்பதாக தெரிவித்திருந்தார். இதனையடுத்து உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து காவல்துறையினர், வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் உதவியுடன் நீதிமன்ற வளாகம் முழுவதும் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி சம்பவ இடத்திற்கு உடனடியாக சென்று நேரில் பார்வையிட்டார். அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவல்துறையினரிடம் நிலைமையை குறித்து விசாரித்தார். சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என தெரிய வந்தது. மேலும் இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நபர் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாகவே ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் இல்லம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஜிப்மர் மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் மிரட்டல் விடுக்கும் நபர் யார் என்பது குறித்து தெரியாமல் காவல்துறையினர் திணறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே மேம், ஏன்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டைம் வாங்க முடியாது மேம். இதுவே வந்து அந்த அம்மா வந்து ரொம்ப இந்த வாரம் எனக்கு இன்னொன்று கேட்டு சார் புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களாக மாதந்தோறும் 10 கிலோ விலையில்லா அரிசி வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் ரேஷன் கடைகள் இல்லாததால் மக்கள் அதிகம் கூடும் பகுதியில் அரிசி ஏற்றி வரும் வாகனத்தை நிறுத்தி வைக்கப்பட்டு அதன் மூலம் அரிசி பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்தது. இந்த நிலையை போக்கும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி முயற்சியாலும் முன்பு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் இதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காத நிலையில் சுப்பையா நகர் மகாலட்சுமி திருமண நிலையம் அருகில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் புதிய ரேஷன் கடை கட்டப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி கலந்து கொண்டு புதிய ரேஷன் கடை திறந்து வைத்து இம்மாதத்திற்கான விலையில்லா அரிசியினை பொதுமக்களுக்கு வழங்கினார். மேலும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் நமக்கு நிரந்தரமாக ரேஷன் கடை அமைந்துள்ளது என்று மகிழ்ச்சியுடன் விலையில்லா அரிசியினை பெற்றுக்கொண்டு சென்றனர். நிகழ்ச்சியில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த சிவராஜ், குணசேகரன், வேலாயுதம், பன்னீர்செல்வம், சதாசிவம், அபு, கோபி ஆகியோர் உடனிருந்தனர். Gracias.
செவ்வாய்க்கிழமை போயிட்டு போனேன் நாங்கள் போயிட்டு நான் சொல்லுங்கள் கோயில் மட்டும் சொல்லுவேன். ஆல்ரெடி வாங்கி இது புறப்பட்டாங்க. போடுங்க நீங்கள் எல்லாமே இங்கே பாருங்க கொஞ்சம் செவாலியே சிவாஜி கணேசனின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி கிழக்கு கடற்கரை சாலை கருவடிக்குப்பம் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் கேட்டு தட்சிணாமூர்த்தி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவின் பிறந்தநாள் விழா ராகுல் காந்தி தேசிய பேரவை சார்பில் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கொண்டாடப்பட்டது. ராகுல் காந்தி தேசிய பேரவையின் தலைவர் சேகர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பேரவை துணைத் தலைவர் திருவேங்கடம், வழக்கறிஞர் பிரிவு தலைவர் மருது பாண்டியன், அசோகன், தயாளன், பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தங்கத்தேர் எடுத்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முல்லா வீதியில் உள்ள தர்காவில் சிறப்பு தொழுகை செய்யப்பட்டு இனிப்பு வழங்கப்பட்டது. பின்னர் தூய இருதய ஆண்டவர் ஆலயத்தில் சிறப்பு பிரார்த்தனையும் பொதுமக்களுக்கு உணவும் நலத்திட்ட உதவியும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிகளில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் மணவாளன், தனுசு, இளையராஜா, மோகன் தாஸ், செந்தில், முத்துரங்கன், ராஜ்குமார், சார்லஸ், இளைஞரணி தலைவர் மணிகண்டன், நாகசத்யா, சாமசிவம், நாராயணசாமி, மணிபாலன், மகளிர் காங்கிரஸ் பஞ்சகாந்தி, முத்தமிழ் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்றனர். உங்களையும் குறிப்பாக பிறந்த நாள் கொண்டாடுகின்ற தலைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். புதுச்சேரி மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்தில் பக்தர்களின் நலன் கருதியும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்றும் ரூபாய் 33 லட்சம் செலவில் எல்ஜி நிறுவனத்தின் சார்பில் தேவஸ்தானம் முழுவதும் 2025 ஆகஸ்ட் மாதத்திற்குள் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட உள்ளது. மேலும் பக்தர்கள், உற்சவதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் அளித்த நன்கொடை தொகை போக மீதமுள்ள தொகை தேவஸ்தான நிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட உள்ளது. தேவஸ்தானம் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்துவதற்கு ஆகும் செலவில் மூன்றில் ஒரு பகுதியாக ரூபாய் 11.90 லட்சத்தினை புதுச்சேரி UK பிரதான கிளையின் சார்பில் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இதற்கான காசோலையை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் முன்னிலையில் யூகோ வங்கியின் மண்டல மேலாளர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் வழங்கினார். அந்த காசோலையினை முதலமைச்சர் ரங்கசாமி கோவில் நிர்வாக அதிகாரி பழனி அப்பனிடம் ஒப்படைத்தார். எல்ஜி நிறுவனத்தினர், UK வங்கி கிளை மேலாளர் மற்றும் அதிகாரிகள், கோவில் சிவாச்சாரியார்கள் மற்றும் ஆலய பணியாளர்கள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த சமூக சேவகர் சந்திரமோகன் பாஜகவில் இணையும் விழா அரியாங்குப்பத்தில் உள்ள காமராஜர் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அரியாங்குப்பம் தொகுதி பாஜக தலைவர் வசந்தராஜ் தலைமை தாங்கினார். அதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் சந்திரமோகன் சுமார் 500க்கும் மேற்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் பாஜக தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம் முன்னிலையில் தன்னை பாஜகவில் இணைத்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து சமூக சேவகர் சந்திரமோகனுக்கு பாஜக தலைவர் ராமலிங்கம், அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் ஆகியோர்
சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அதேபோல் பாஜக பல்வேறு அணி நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள், அரியாங்குப்பம் பகுதி மக்கள் கலந்து கொண்டு சந்திரமோகனுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் மக்கள் தலைவர் வ. சுப்பையா அரசு உயர்நிலைப் பள்ளியில் 1998-99ஆம் ஆண்டு படித்த முன்னாள் மாணவர்கள், மாணவிகள் சந்திப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட மாணவ, மாணவிகள் பழைய நினைவுகளை தூண்டும் வகையில் முன்னாள் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் சந்திப்பு நிகழ்ச்சி மற்றும் முன்னாள், இந்நாள் ஆசிரியர்கள் பங்கேற்பு விழாவும் நடைபெற்றது. விழாவில் தங்கள் பயின்ற ஆசிரியர்களை முன்னாள் மாணவ, மாணவிகள் சந்தித்து நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் மாணவர்கள் தங்களது பழைய நினைவுகளையும் எடுத்துரைத்தனர். விழாவில் ஆரோக்கியராஜ், லியோராஜ், விமல்ராஜ், சந்திரசேகர், ரெஸ்லன், விஜய பாஸ்கரன், விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் மாணவ, மாணவிகள் தங்கள் பயின்ற ஆசிரியர்களை பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்து கௌரவப்படுத்தியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. ரெடி, தம்ஸ் அப் காட்டுறீங்களா? ரெடி, 3, 2, 1. வெயிட் பண்ணுங்க. புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு முத்தமிழ் நகர் பகுதியில் கடும் மின்னழுத்தம் குறைபாடு நிலவி வந்தது. இதனையடுத்து அப்பகுதி மக்கள் முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமாரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் தீவிர முயற்சியால் புதிதாக 200 கிலோ வாட் கொண்ட மின்மாற்றியை ரூபாய் 20,94,000 மதிப்பீட்டில் அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் ஸ்ரீதரன், உதவி பொறியாளர் செல்வபாண்டியன், மின்துறை ஊழியர்கள் மற்றும் தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்த்தி தியாகராஜன், ஊர் முக்கியஸ்தர்கள் புருஷோத்தமன், தேவராசு, ஏழுமலை ராஜாஜி, பாஸ்கரன், சதாசிவம், சீனு, செல்வம், தேவா உட்பட பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் சேதராப்பட்டு முத்தமிழ் நகர் முழுவதும் சென்று கள ஆய்வு மேற்கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார். மேலும் நடைபெற்று வரும் அடிப்படை வசதிகளின் பணிகளையும் பார்வையிட்டார். மேலும் பொதுமக்கள் தங்களின் கோரிக்கைகளை முன்னாள் அமைச்சரிடம் தெரிவித்தனர். மறைந்த நடிகர் திலகம் சவாலியே சிவாஜி கணேசனின் 24ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி காமராஜர் சாலையில் சிவாஜி மன்றம் சார்பில் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு சிவாஜி மன்ற தலைவர் மாயன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியில் சிவாஜி மன்ற நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் களித்தித்தால்குப்பம் கிராமம் திருபுவனை ஏரி வரத்து வாய்க்காலில் வெற்றி விநாயகர் நகரில் பாலம் கட்டுமான பணிக்கு ரூபாய் 21,43,000 ஒதுக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான பூமி பூஜை பொதுப்பணித்துறை சார்பில் நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் செல்வராசு, இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர். மறைந்த நடிகர் திலகம் சவாலியே சிவாஜி கணேசனின் 24ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி கருவடிக்குப்பத்தில் உள்ள சிவாஜி சிலைக்கு புதுச்சேரி விக்ரம் பிரபு தலைமை மன்றத்தின் சார்பாக மன்றத்தினர் தலைவர் ஓம் சக்தி ரமேஷ் தலைமையில் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். விக்ரம் பிரபு தலைமை ரசிகர் மன்றத்தினர் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட குயவர்பாளையம் முத்துக்குமாரசாமி தேவஸ்தான 2025ஆம் ஆண்டு கிருத்திகையை முன்னிட்டு 108 பால்குடத்துடன் மாடவீதி வழியாக பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. பின்னர் வள்ளி தேவசேனா சமேத முத்துக்குமார சுவாமிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து உள்புறப்பாடு நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர்.
இந்த நிகழ்ச்சிக்கு உபயதாரராக அதிமுக உரிமை மீட்புக் குழு மாநில செயலாளர் ஓம் சக்தி சேகர் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி பவள விழாவாக கொண்டாட இருக்கின்றனர். எனவே அவரின் பிறந்தநாளை முன்னிட்டு ராயல் சிசி மற்றும் கிங்ஸ் 11 சிசி அணிகள் இணைந்து நடத்தும் NR திராபி கிரிக்கெட் போட்டியின் துவக்க விழா அபிஷேகப்பாக்கம் சிவன் கோவில் எதிரே உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் NR காங்கிரஸ் கட்சியின் மணவெளி தொகுதி தலைவரும் KKD டிராவல்ஸ் உரிமையாளருமான குமரவேல் என்ற குமரேசன் கலந்து கொண்டு தலைமை தாங்கி கிரிக்கெட் போட்டியை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், முருகேசன், பார்த்திபன், ஜெயபால், திருமால், கன்னியப்பன், ஜானகிராமன், அன்பழகன், ஜெயராம், வரத தேசிகன், பாலு, அருண், ரவி, பாரதி, தமிழ், சுந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி PRTC சககளின் கூட்டு போராட்ட நடவடிக்கை குழு சார்பில் PRTC தலைமை அலுவலகம் முன் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. போராட்டத்துக்கு பாலகிருஷ்ணன் தலைமை வகித்தார். வேலையன், ராஜேந்திரன், பாஸ்கர், முத்துக்குமரப்பன், இளங்கோ, கோவிந்தன், திருநாவுக்கரசு, ஜெயசீலன் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். போராட்டத்தில் அரசு ஊழியர் சம்மேளன நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் அனைத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். அனைத்து ஊழியர்களுக்கும் 7வது ஊதிய குழு பரிந்துரைகளை அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அடுத்த கட்டமாக வரும் 28ஆம் தேதி முதல் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளனர். விழுப்புரம் மரக்காணம் அருகே உள்ள பெருமுக்கல் கிராமத்தில் சோழர் காலத்தில் சஞ்சீவி மலை உச்சியில் கட்டப்பட்ட முக்கத்தியா ஜலேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தின் அருகில் புற்று வடிவிலான வக்ரகாளியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் வக்ரகாளி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு சாகைவாத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஈஸ்வரருக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புற்று வடிவிலான வக்ரகாளி அம்மன் மீது சாற்றப்பட்டிருந்த தாலிக்கயிறு, மஞ்சள், குங்குமம், வளையல், எலுமிச்சம்பழம் உள்ளிட்டவை பிரசாதமாக பெற்று சென்றனர். இதனை பெற்று சென்றால் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு உடனடியாக புத்திரபாக்கியம், திருமண தடை, கடன் தொல்லை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தீர்வதாகவும் பகுதி மக்கள் கூறுகின்றனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆனந்த குடில் அறக்கட்டளையின் நிறுவனர் சக்கரவர்த்தி செய்திருந்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பிச்சுவீரன்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் கருவறை மறுசீரமைப்பு பணி மேற்கொள்ள வேண்டி அப்பகுதி மக்கள் அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யாவிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா அப்பணிகளை முழுவதையும் தானே செய்து கொடுப்பதாக உறுதியளித்து அதற்குண்டான அனைத்து செலவுகளையும் மேற்கொண்டு ஆலய நிர்வாகத்தினரிடம் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் ரூபாய் 80,000 நன்கொடையாக வழங்கினார். முன்னதாக ஆலயத்தில் அமமுக லாவண்யா சிறப்பு வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டு பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் கரிப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது பவானி அம்மன் கோவில். இந்த கோவிலில் உலக அமைதி வேண்டி அம்மனுக்கு 1008 சங்கபிஷேகமானது திருநெறிய தீந்தமிழ் மறைகள் மந்திரங்கள் ஊதி மேலமங்கலம் மடாதிபதி ஸ்ரீ குமாரசாமி தம்பிரான் தலைமையில் வேள்வி பூஜைகள் நடைபெற்று மூலவராகிய பவானி அம்மன், காசி கங்காதரர் உள்ளிட்ட மூலமூர்த்திகளுக்கு பக்தர்கள் கருவறையின் உள்ளே சென்று அவரவர்களுடைய திருக்கரங்களாலேயே அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிகளுக்காக கைலை, மானசரோவர், காசி, அலகாபாத், ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம், கொடி தீர்த்தம் உள்ளிட்ட புனித இடங்களிலிருந்து புனித நீர் வரவழைக்கப்பட்டு அவை முறையே யாக கலசத்திலும் சங்கிலும் சேர்க்கப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் சாகை வார்த்தல் மற்றும் பொதுமக்களின் அமைதி குறித்த வேத மந்திரங்களையும் வேத விற்பன்னர்கள் கூறினர். இந்நிகழ்ச்சியில் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழாக்குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். திண்டிவனம் இலுப்பத்தோப்பு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் சாகை வார்த்தல் விழாவை முன்னிட்டு காலை அம்மனுக்கு மஞ்சள், பால், தயிர், சந்தனம், இளநீர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கரகம் வீதி விழாவும், பின்னர் கோவில் சாகை வார்த்தல் மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. இரவு மூலவர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி கவசத்துடன் முத்துமாரியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டது. புஷ்ப விமானம் வாகனத்தில் பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மன் அமர்ந்தபடி வீதி, பம்பை, உடக்கை, நாகஸ்வரம், தவில் இசையுடன் உலா காட்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.